அன்புக்குரியவர்களே, திருப்பலி கருத்துக்களை ஒப்பு கொடுத்து இந்த நாளில் நாம் செபிப்போம். மாதத்தினுடைய முதல் நாள், புதிய மாதத்தை கடவுள் நமக்கு கொடுத்திருக்கின்ற புதிய மாதம் புதிய அருளும் ஆசீர்வாதத்தையும் கடவுள் நமக்கு வழங்க திருப்பலியில் நாம் வேண்டுவோம். குறிப்பாக இந்த நாளில் 8ஆம் ஆண்டு பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய ரியான் ஆண்டோ, ரோசிட்டா ஜார்ஜ், பனிமய சோபிதா, ஃபிலோமினால் 76வது பிறந்த நாள் வழியாக நன்றி எதிராக ஒப்புக் கொடுக்கிறார்கள். மேலும் இந்த நாளிலே கடவுள் செய்த நன்மைகளுக்கு நன்றியாக ஒப்புக் கொடுக்கக்கூடிய ஜெகத் ரட்சகன், கிறிஸ்டினா ஜெபமணி, ஜான் பீட்டர், மரிய செல்வி, விஷால் வியானி, பேட்ரிக் சவுந்தரராஜன், சகாய் மேரி, ஜீவ ஆண்டோனி சுவாமி குடும்பத்தினர், என்ஏ சேவியர் குடும்பத்தினர், ஜோன்ஸ், சங்கீதா, ஜொடானா, ஜானட் பிரிட்டோ, ஜெரிக், சைமன் ஜூலியட், மெல்கி சுகேஸ், டாஃபி, மேசி, ரீகன், ஜெயினி, பிரான்சிஸ் திருக்குமார், மேரி பெர்னாட், அருள்தாஸ், சகாய் மேரி, டிம்பிள் பிலிப், ஆல்பினல், மேலும் ஜெயசீலன் குடும்பத்தினர் திருப்பலியை நன்றி திருப்பலியாக ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறார்கள். மேலும் இந்த நாளிலே ஃபார் சக்ஸஸ்ஃபுல் ஆப்ரேஷனுக்காக டிஏ மணி, ஸ்பெஷல் இன்டென்ஷன்ஸ் ஆஃப் சிஸ்டர் ஆரோக்கிய மேரி அண்ட் ஃபார் குட் ஹெல்த், சிவகுமார் தொழில் இன்னும் சிறப்பாக விருத்தி அடைவும், குறிப்பாக வீடு வாங்க, மகளுக்கு திருமணம் நடக்க கருத்துக்களை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறார். ஜோன்ஸ் வெல்டிங் கம்பெனி முன்னேற்றத்திற்காக ஒப்புக் கொடுத்து வேண்டுகிறார்கள். மேலும் போஸ்கோ ஸ்டெல்லா திருப்பலி நன்றி திருப்பலியாக, ஸ்டான்லி, மேரி ஜெனிஃபர் திருப்பலி நன்றி திருப்பலியாக ஒப்புக் கொடுக்கிறார்கள். டெய்ஸி, பெத்லின், சாந்தகுமார், லூது மேரி என்கிற கஸ்தூரி, ஜெயராஜ், பிரான்சிஸ் ஆகியோருடைய ஆண்மலை பாற்றுக்காகவும் இத்திருப்பலி ஒப்புக் கொடுத்து வேண்டுவோம். தந்தை, மகன், தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமுள்ள பாசத்திற்குரிய இறை மக்களே, உங்கள் அனைவரையும் பார்ப்பது ஒரு மகிழ்ச்சி. உங்களை எல்லாரையும் கடவுளோடு இணைப்பது அது ஒரு பெரும் மகிழ்ச்சி. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக கடவுள் நம்மை வழி நடத்துகிறார். நம்ம எதிர்பார்த்தோமா 5 மாதம் இப்படியெல்லாம் வேகமாக செல்லும் என்று எதிர்பார்த்தோம். வேகமாக சென்று ஒரு புதிய மாதத்தை கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறார். எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, புதிய நாள் ஒரு புதிய ஆசீர்வாதம். ஏனென்றால் இந்த உலகத்தின் மிகப்பெரிய அதிசயமாக சொல்லப்படுவது, நேற்று உறங்கச் சென்றவர்கள் காலையில் விழித்திருப்பதில்லை. இதுதான் உலகத்தின் அதிசயம் என்று திருவள்ளுவர் சொல்கிறார். உண்மையிலும் உண்மைதான். ஆக நேற்றெல்லாம் இன்றைக்கு வாழ ஆசைப்பட்டவர்கள் இன்றைக்கு இல்லை. நாம் மீண்டுமாக இருக்கின்றோம், வாழ்கிறோம், ஓடுகிறோம், செயல்படுகிறோம், நகர்கிறோம், பேசுகிறோம், குடும்ப வாழ்வெல்லாம் கடவுளே உமக்கு நன்றி என்று சொல்வதுதான். ஆக புதிய நாள் புதிய மாதத்திற்கு நான் நன்றி செலுத்தி, இந்த மாதத்திலும் கூடுதலாக இறைவன் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கின்ற பணிகளை நாம் செய்ய, அதிலும் குறிப்பாக இன்றைக்கு விழா ஆண்டவருடைய விண்ணேற்பு பெருவிழா, our Lord's ascension of our Lord. ஆக ஆண்டவருடைய விண்ணேற்பு பெருவிழாவுடைய அருளும் ஆசீரும் பெற்று மனிதர்களாகிய குடும்பங்களாக நாம் மகிழ்வோடு மனநிறைவோடு வாழ திருப்பலியில் நாம் செபிப்போம், கரங்களை குவிப்போம். நன்றி நிறைந்த நெஞ்சத்தோடு புதிய மாதத்தை நாம் உள்ளே நுழைவோம். ஆண்டவருடைய விண்ணேற்பு, ஆண்டவருடைய அருளையும் ஆசீர்வாதத்தையும் கேட்போம். இத்திருப்பலியை தூய மறைபொருளை தகுந்த விதத்தில் ஒப்புக் கொடுக்க தடைகளாக இருக்கக்கூடிய நம்முடைய குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்களுக்காக மனமருந்தி மன்னிப்பை நாம் கேட்டு மன்றாடுவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் நான் பாவம் ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் அல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நமது குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்கள் எல்லாம் அந்த ஆண்டவன் மன்னித்து நம்ம எப்பொழுதும் அவருடைய முடிவில்லாத வாழ்வுக்கு இறைவன் அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கம்
ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, உம் திருமகன் கிறிஸ்துவின் முன்னேற்றம் எங்களுக்கு ஒரு முன்னடையாளமாக இருக்கின்றது. தலையாகி அவர் பெற்ற மாட்சிக்கு அவரது உடலாகிய நாங்களும் அழைக்கப்பட்டுள்ளோம் என்னும் எதிர்நோக்கை எங்களுக்கு தருகின்றது. எனவே நாங்கள் உமக்கு அன்புடன் நன்றி கூறி புனிதமான மகிழ்ச்சியுடன் அக்களிக்க செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாம் என்றென்றோம் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவாகிய உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. இயேசு உயிர்த்த பின் அவர் செய்த காரியங்களையும் அவர் எவ்வாறு விண்ணகம் சென்றார் என்பதையும் அதனை நேரில் பார்த்த சாட்சியாக திருத்தூதர்கள் நமக்கு கூறுகிறார்கள். எனவே இறந்த இயேசு உயிருடன் இருக்கின்றார், அவரின் முன்னேற்றம் தூய ஆவியை நமக்கு பரிசாக தரும் என்று கூறும் இவ்வாசகத்திற்கு செவிமடுப்போம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 1 முதல் 11 முடிய. தொயோப்பில் அவர்களே, இயேசு தாம் தெரிந்து கொண்ட திருத்தூதர்களுக்கு அவர்கள் தூய ஆவியின் துணையோடு செய்ய வேண்டியவற்றை குறித்து அறிவுறுத்திய பின் விண்ணேற்றம் அடைந்தார். விண்ணேற்றம் அடைந்த நாள் வரை அவர் செய்தவை கற்பித்தவை யாவற்றையும் குறித்து எனது முதலாம் நூலில் நான் எழுதியுள்ளேன். இயேசு துன்புற்று இறந்த பின்பு 40 நாள்களாக அவர்களுக்கு தோன்றி இறை ஆட்சியை பற்றி கற்பித்தார். பல தெளிவான சான்றுகளால் தாம் உயிரோடு இருப்பதை காண்பித்தார். அவர்களோடு சேர்ந்து உண்ணும்போது அவர்களிடம், நீங்கள் எருசலேமை விட்டு நீங்க வேண்டாம், என்னிடம் இருந்து கேட்டறிந்த தந்தையின் வாக்குறுதி நிறைவேற காத்திருங்கள். யோவான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்தார், நீங்களோ இன்னும் சில நாள்களில் தூய ஆவியால் திருமுழுக்கு பெறுவீர்கள் என்று கூறினார். பின்பு அங்கே கூடியிருந்தவர்கள் அவரிடம், ஆண்டவரே, இஸ்ரேலுக்கு ஆட்சி உரிமையை மீண்டும் பெற்றுத்தரும் காலம் இதுதானோ என்று கேட்டார்கள். அதற்கு அவர், என் தந்தை தம் அதிகாரத்தால் குறித்து வைத்துள்ள நேரங்களையும் காலங்களையும் அறிவது உங்களுக்கு உரியது அல்ல. ஆனால் தூய ஆவி உங்களிடம் வரும்போது நீங்கள் கடவுளது வல்லமையை பெற்று எருசலேமிலும் யூதேயா சமாரியா முழுவதிலும் உலகின் கடை எல்லை வரைக்கும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்றார். இவற்றை சொன்ன பின்பு அவர்கள் கண்கள் முன்பாக அவர் மேலே எடுத்து கொள்ளப்பட்டார். மேகம் ஒன்று அவரை எடுத்துச் சென்று அவர்கள் பார்வையிலிருந்து மறைத்துவிட்டது. அவர் செல்லும் போது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டே இருந்தார்கள். அப்போது வெண்ணுடை அணிந்த இருவர் தோன்றி, கலிலேயரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டே நிற்கிறீர்கள்? இந்த இயேசு உங்களிடமிருந்து விண்ணேற்றம் அடைந்ததை கண்டீர்கள் அல்லவா? அவ்வாறே அவர் மீண்டும் வருவார் என்றனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. எக்காலம் முழங்கிடவே உயரே வீரவென்றார் ஆண்டவர்.
கடவுளுக்கு புகழ் பாடுங்கள், பாடுங்கள், நம் அரசருக்கு புகழ் பாடுங்கள். ஏனெனில் கடவுளே அனைத்து உலகின் வேந்தர், அருட்பாத்தொடுத்து புகழ் பாடுங்கள். கடவுள் பிற இனத்தார் மீது ஆட்சி செய்கின்றார், அவர் தம் திரு அரியணையில் வீற்றிருக்கின்றார். எக்காலம் முழங்கிடவே இரண்டாம் வாசக முன்னுரை. இயேசு கிறிஸ்து மனித குலத்தின் பாவங்களை போக்க ஒரே மாசற்ற பலியாக தன்னை கையளித்தார். அதனை கடவுள் ஏற்றுக்கொண்டார். எனவே அவர் விண்ணக வாழ்வில் நுழைந்தார். நம் பாவங்களை போக்கிட உன்னத பலி இயேசு ஒருவரே. அவரால் நாம் மீட்பு பெறுகிறோம் என்று கூறும் இவ்வாசகத்திற்கு செவிமடுப்போம். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறை வார்த்தைகள் 24 28 மற்றும் அதிகாரம் 10 இறை வார்த்தைகள் 19 23 முடிய. சகோதர சகோதரிகளே, கிறிஸ்து மனிதரின் கையால் அமைக்கப்பட்டதும் உண்மையான தூயகத்திற்கு முன் அடையாளமாய் இருப்பதுமான இவ்வுலக தூயகத்திற்குள் நுழையாமல் விண்ணுலகிற்குள்ளேயே நுழைந்திருக்கிறார். அங்கே இப்போது நம் சார்பாக கடவுளின் திருமுன் நிற்கிறார். தலைமை குரு விலங்குகளின் இரத்தத்துடன் ஆண்டுதோறும் தூயகத்திற்குள் செல்வார். அதற்கு மாறாக கிறிஸ்து தம்மையே ஒரே முறை பலியாக கொடுத்தார். அதை மீண்டும் மீண்டும் செய்யவில்லை. அவ்வாறு செய்திருப்பார் என்றால் உலகம் தோன்றிய காலந்தொட்டு அவர் மீண்டும் மீண்டும் துன்புற்றிருக்க வேண்டும். அதற்கு மாறாக உலகம் முடியும் காலமான இப்போது தம்மையே பலியாக கொடுத்து பாவங்களை போக்குவதற்காக ஒரே முறை உலகில் வெளிப்படுத்தப்பட்டார். மனிதர் ஒரே முறை சாவுக்கு உட்படுத்துகின்றனர். பின்னர் இறுதி தீர்ப்பு வருகிறது. இதுவே அவர்களுக்கென உள்ள நியதி. அவ்வாறே கிறிஸ்துவும் பலரின் பாவங்களை போக்கும் பொருட்டு ஒரே முறை தம்மை தாமே பலியாக கொடுத்தார். அவர் மீண்டும் ஒரு முறை தோன்றுவார். ஆனால் பாவத்தின் பொருட்டல்ல, தமக்காக காத்திருப்பவர்களுக்கு மீட்பு அருளும் பொருட்டே தோன்றுவார். சகோதர சகோதரிகளே, இயேசுவின் உடலை கோவிலின் திரைச்சீலைக்கு ஒப்பிடலாம். இத்திரைச்சீலை வழியாக திருத்தூயகத்திற்குள் நுழைய நமக்கு துணிவு உண்டு. ஏனெனில் அவர் இரத்தம் சிந்தி நமக்கென புதியதொரு வழியை திறந்து வைத்துள்ளார். இதுவே வாழ்வுக்கு அழைத்து செல்லும் வழி. மேலும் கடவுளுடைய இல்லத்தின் மீது அதிகாரம் பெற்ற பெரிய குரு ஒருவர் நமக்கு உண்டு. ஆதலால் தீய மனச்சான்றிலிருந்து விடுவிக்கப்பட்ட உள்ளமும் தூய நீரில் கழுவப்பட்ட உடலும் உடையவர்களாய் நேரிய உள்ளத்தோடும் மிக உறுதியான நம்பிக்கையோடும் அவரை அணுகிச் செல்வோமாக. நமக்கு வாக்களித்தவர் நம்பிக்கைக்கு உரியவர். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
ஆண்டவர்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 24 இறைவசனங்கள் 46 முதல் 53 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களிடம், மெசியா துன்புற்று இறந்து 3ஆம் நாள் உயிர்த்தெழ வேண்டும் என்றும் பாவ மன்னிப்பு பெற மனம் மாறுங்கள் என எருசலேம் தொடங்கி அனைத்து நாடுகளிலும் அவருடைய பெயரால் பறைசாற்றப்பட வேண்டும் என்றும் எழுதியுள்ளது. இவற்றுக்கு நீங்கள் சாட்சிகள். இதோ என் தந்தை வாக்களித்த வல்லமையை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்கள் உன்னதத்திலிருந்து வரும் அவ்வல்லமையால் ஆட்கொள்ளப்படும் வரை இந்நகரத்திலேயே இருங்கள் என்றார். பின்பு இயேசு பெத்தானியா வரை அவர்களை அழைத்து சென்று தம் கைகளை உயர்த்தி அவர்களுக்கு ஆசி வழங்கினார். அவர்களுக்கு ஆசி வழங்கி கொண்டிருந்த போதே அவர் அவர்களிடமிருந்து பிரிந்து விண்ணேற்றம் அடைந்தார். அவர்கள் அவரை வணங்கிவிட்டு பெருமகிழ்ச்சியோடு எருசலேம் திரும்பி சென்றார்கள். அவர்கள் கோவிலில் எப்போதும் கடவுளை போற்றியவாறே இருந்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கலிலேயரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டு நிற்கிறீர்கள்? இந்த இயேசு உங்களிடமிருந்து விண்ணேற்றம் அடைந்ததை கண்டீர்கள் அல்லவா? அவ்வாறு அவர் மீண்டும் வருவார். ஆண்டவருடைய விண்ணேற்பு பெருவிழாவுடைய வாழ்த்துக்கள். மீண்டுமாக ஒரு புதிய நாள், புதிய மாதம், புதிய எண்ணங்களோடு, புதிய ஏக்கங்களோடு, புதிய நம்பிக்கையோடு நாம் தொடங்குகின்றோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக, ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு கோணங்களில், ஒவ்வொரு வடிவங்களில் கடவுள் வழி நடத்துகிறார். நாம் இருப்பதும் இயங்குவதும் ஓடுவதும் செயல்படும் அவர் போட்ட பிச்சை தான். அந்த பிச்சையில் நீங்களும் நாளும் நகர்ந்து கொண்டு நல்லதொரு திருமண குடும்ப துறவர வாழ்வாக நம்முடைய வாழ்வெல்லாம் அமைந்த ஒரு புதிய நாள், புதிய ஆசீர்வாதம். நியூ டே, இட்ஸ் a நியூ மந்த், நியூ டே, இட்ஸ் a நியூ பிளெஸ்ஸிங். ஆகவே இந்த நாட்டை நாம் மகிழ்ச்சியோடு, மனநிறைவோடு, நம்பிக்கையோடு தொடங்குவோம் என்று அன்போடு உங்களை வாழ்த்துகிறேன். கடவுளுக்கு ஒரு புதிய மாதத்தை கொடுத்த இறைவனுக்கு கரவொலி எழுப்பி உற்சாகத்தோடு நன்றிகளை நாம் சொல்லுவோம். அன்புக்குள்ளே, இன்றைக்கு ஆண்டவருடைய விண்ணேற்பு பெருவிழா, த அசென்ஷன் ஆஃப் அவர் லார்ட் என்று நாம் சொல்லுவோம் இல்லையா? நம்முடைய உயிர்ப்பு பெருவிழாவினுடைய காலத்தில், பாஸ்கா காலத்தில் 7ஆம் ஞாயிறு ஆண்டவருடைய விண்ணேற்பு பெருவிழா. ஆண்டவருடைய விண்ணேற்பு பெருவிழா எந்த இடத்தில் நடந்தது என்று துல்லியமாக விவிலியத்தில் இல்லை. சற்று மாறுபட்ட கருத்துக்கள் சென்று கொண்டே இருக்கிறது. சில அறிஞர்கள், நற்செய்தியாளர்களுடைய பின்னணியில் ஒலிவ மலையில் நடந்திருக்கலாம் கடவுளுடைய விண்ணேற்பு என்று சொல்லப்படுகிறது. இன்னும் சில பேர் ரொம்ப தூரம் நடக்க வாய்ப்பில்லை, அது எருசலேமில் நடந்திருக்கலாம் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. புனித பூமி ஹோலி லேண்டுக்கு சென்றீர்கள் என்றால் நிச்சயமாக அவங்க ஒரு பெரிய ஒரு மலை மேல் நாம் ஏறுவோம். அந்த மலை அது எருசலேமில் ஒலிவ மலையில் இருக்கும். அங்கிருந்து விண்ணேற்றம் அடைந்தார் என்று சொல்லப்பட விவிலியத்தில் ரொம்ப அவ்வளோ அழகாக இந்த நாளுடைய முதல் வாசகம் ரொம்ப அழகாக அது படம் பிடித்து காண்பிக்கப்படுகிறது. எப்படி ஆண்டவருடைய விண்ணேற்பு விழா நடந்தது அப்படியே பார்த்து கொண்டே இருந்தார்கள் சீடர்கள். இயேசு விண்ணேற்றம் அடைந்து 2 காவல் சம்மடர்களே இன்னும் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டே இருக்கிறீர்கள். இயேசு விண்ணேற்றம் அடைந்து மீண்டும் வருவார் என்று உங்களுடைய வேலைகளை, ஆண்டவர் சொன்ன வாக்குறுதிகளை செய்யுங்கள் என்று சொல்லப்பட்டதுதான் இயேசுடைய விண்ணேற்பு பெருவிழா. ஆண்டவருடைய விண்ணேற்பு பெருவிழாவை முன்னைய 40 பின்னைய 40, the first 40, the second 40 என்று நாம் இப்படி கூட ஒப்புமைப்படுத்தலாம். அதாவது இந்த நாளுடைய முதல் வாசகம் லூக்கா எழுதியதால் திருத்தூதர் பணியிலே ஆண்டவர் உயிர்ப்புக்கு பிறகு 40ஆம் நாள் என்னவெல்லாம் செய்தார், எப்படியெல்லாம் செய்தார் தான் இன்றைய நாளுடைய ரத்தன சுருக்கமாக முதல் வாசகம். அதில் பாலைவனத்தில் ஆண்டவருடைய அந்த 40 நாட்கள், பிறகு உயிர்த்த பிறகு இருந்த 40 நாட்கள், இதை ஒப்புமைப்படுத்தி நம்முடைய வாழ்க்கைக்கும் சில செய்திகளை நாம் எடுத்துக்கொள்ளலாம். அதாவது இந்த ஃபர்ஸ்ட் 40 பாலைவனத்தில் ஆண்டவர் இயேசு 40 நாட்கள் இறையாட்சி பற்றிய உண்மைகளை, விளக்கங்களை பெற்று கொண்டார். அதன் பிறகு
அடுத்த 40 உயிர்த்த பிறகு 40 நாட்கள் இறையாட்சி பற்றிய அந்த தன்மைகளை போதனைகளை எடுத்து சொல்லுங்கள் என்று சீடர்களுக்கு அதை சொல்லுகிறார். முதல் 40 பாலைவனத்தில் தூய ஆவியானவருடைய வழிநடத்தல் கொடைகளையும் பெறுகிறார். அடுத்து உயிர்த்தெழுந்த பிறகு 40 நாட்களில் தூய ஆவியுடைய வல்லமையை பெற்று நீங்கள் வாழுங்கள், திசைக்கும் சென்று சான்று பகர்கள் என்று தூய ஆவியின் துணையை கொடுக்கக்கூடிய சிந்தனை அடுத்த உயிர்த்தெழுந்த 40 நாட்கள். அதே போல பாலைவனத்தில் இருந்த அந்த 40 நாட்கள் நற்செய்தி அறிவிக்க வல்லமை, அதாவது சாத்தானை எதிர்த்து போராடக்கூடிய வல்லமையை இயேசு பெறுகிறார். உயிர்த்தெழுந்த 40 நாட்கள் சீடர்களுக்கு வல்லமையை வழங்க, he gives a power for deliverance என்று சொல்லலாம். ஆகல பெரிய சக்தியை கொடுக்கிறார். ஆக அன்புக்குள்ள இந்த ஒப்புமை என்ன நமக்கு சொல்லுகிறது? நம்முடைய வாழ்க்கையிலும் கடவுள் நமக்கு வல்லமையை கொடுத்திருக்கிறார். God has given the power within ourselves, இல்லையா? ஆக தீய வழியிலிருந்து, தீய சக்திகளிலிருந்து விடுதலை பெறக்கூடிய வல்லமையை ஆண்டவர் வழங்கி இருக்கிறார். ஆண்டவருடைய விண்ணேற்பு பெருவிழா நமக்கு சொல்லக்கூடிய ஒரு செய்தி. இந்த ஆண்டவருடைய விண்ணேற்பு பெருவிழா நமக்கு கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான செய்தி என்றால் டு கண்டினியூ த மிஷன் ஆஃப் ஜீசஸ் என்று சொல்லலாம். இயேசுனுடைய பணியை தொடர்ந்து ஆற்றதான் திரு அவை, நீங்களும் நானும். ஆக இயேசுனுடைய பணிகளை நாம் தொடர்ந்து ஆற்ற வேண்டும். அன்புக்குரியவர்களே, அதாவது இத்தாலி நாட்டில் ஓப்ரா என்று சொல்வார்கள். ஓப்ரா என்றால் இசை நாடகங்களை தொகுத்து வழங்குவதற்கு ஓப்ரா என்று அழைக்கப்படும். 1922ஆம் ஆண்டு புகழ்பெற்ற ஒரு இசை நாடகம் எழுதக்கூடிய புகழ்பெற்ற ஒரு மனிதர் இருந்தார். அவருடைய பெயர் ஜியாக்மோ புச்சினி என்பவர். அவர் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு பெரிய புகழ்பெற்ற இசை நாடகங்களை தொகுத்து வழங்குவோம். ஓப்ரா சில பேர் கேள்விப்பட்டு இருக்கலாம். ஒரு பெரிய தொரன்னத் என்கின்ற ஒரு இசை நாடகத்தை அவர் எழுதுகிறார். those days it was very popular. Italy is known for music and arts. Italy, ஆகல இத்தாலிய நாட்டை சார்ந்தவர். பயங்கரமான ஒரு இசை நாடகத்தை அவர் எழுதுகிறார். அதை அரங்கேற்றுவதற்காக என்ன அவருக்கு சிக்கல் என்றால் த்ரோட் கேன்சர், தொண்டையில் அவருக்கு புற்றுநோய். ஆகையால் அவரால் பெருசாக எவ்வளவு நாள் வாழ முடியும் என்று தெரியாது. மருத்துவர்களும் சொல்லிவிட்டார்கள் குறிப்பிட்ட நாளில் இறந்து விடலாம் என்று. இருந்தாலும் ஓய்வில்லாமல் இசை நாடகத்தை அவர் எழுதி தொகுத்து கொண்டே இருக்கிறார். அதற்கான அந்த நாடகங்களை எழுதுகிறார். கூட இருந்த அவருடைய பெற்றோர்கள், குடும்பங்கள், நண்பர்களும் வேணாம், இல்லை இந்த நாடகத்தை நான் எழுதிதான் ஆக வேண்டும் என்று அவர் பிறகு தன்னுடைய மாணவர்களை அழைத்து, ஒருவேளை நான் இறந்து போனால் இந்த நாடகத்தை நிறுத்தாதீர்கள், தொடர்ந்து இந்த நாடகத்தை எழுதி நீங்கள் இதற்கு அரங்கேற்றம் செய்யுங்கள் என்று. 1924ஆம் ஆண்டு புச்சனி இறந்து போகிறார். பிறகு அவருடைய மாணவர்கள் எல்லாம் சேர்ந்து அந்த இசை நாடகத்தை, ஓப்ரா என்ற அந்த இசை நாடகத்தை எழுதி 1926 இத்தாலியில் மிலான் நகரில் அரங்கேற்றம் செய்கிறார்கள். அவ்வளோ பெரிய பயங்கரமான கூட்டம். ஆகையில் அரங்கேற்றம் நடந்து கொண்டிருந்த அந்த கடைசி நேரத்தில் அவருடைய மாணவர்களின் தலைவன் டஸ்கானி என்பவன் அந்த கோல் வைத்துதான் அவங்க நாடகம் வழி நடத்துவார். அந்த கோலை கீழே வைத்துவிட்டு எல்லாரையும் பார்த்து சொல்லுகிறார், இப்போ நீங்கள் பார்க்கிறீர்களே, மெய் சிலிர்த்து பார்க்கிறீர்களே, இந்த இசை நாடகம் எழுதியது எங்கள் குரு புச்சனி. ஆகையில் அவருக்கு தான் இது சமர்ப்பணம் என்று கண்ணீர் வர அவர் எடுத்து சொல்கிறார். பிறகு அந்த கோலை எடுத்து மீண்டுமாக அந்த நாடகத்தை நிறைவு செய்கிறார். அரங்கமே கைத்தட்டி மகிழ்கிறது. அன்புக்குரியவர்களே, குரு விட்டு சென்ற பணியை மாணவர்கள் செய்வதுதான், அதுதான் மிகப்பெரிய அழகு. ஆக நம்முடைய குரு ஆண்டவர் இயேசு விட்டு சென்ற பணியை தொடர்கின்ற சீடர்களாக, குடும்பங்களாக, மனிதர்களாக, கிறிஸ்துவர்களாக வாழதான் ஆண்டவருடைய விண்ணேற்பு பெருவிழா நம்மை அழைக்கிறது. இப்படியும் நாம் சிந்திக்கலாம். ஒரு வயதானவர், ஒரு பெரியவர் படுத்த படுக்கையாக மரணப்படுக்கையில் இருக்கிறார். சற்று முனகல் சத்தம், என்றைக்கு வேணாலும் அவரும் இறக்கலாம் என்ற சூழல் இருக்கிறது. சற்று முனகல் சத்தத்தோட என்னுடைய மூத்த மகன் எங்கே என்கிறார். உடனே அவருடைய ஃபர்ஸ்ட் அப்பா உங்களுடைய கால் மாட்டில் தான் நிற்கிறார். இன்னும் கொஞ்சம் நேரம் பொறுத்து என்னுடைய இரண்டாவது மகன் எங்கே? அப்பா கவலைப்படாதீங்க, நான் உங்கள் பக்கத்தில் தான் நிற்கிறேன். இன்னும் கொஞ்சம் நேரம் பொறுத்து என்னோடய மூணாவது மகன் எங்கே? அப்பா நான் உங்களுடைய தலைமாட்டில் நிற்கிறேன், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க. அப்பா சொல்கிறாங்க, 3 பேர் இங்கே என்ன செய்கிறீங்க? நான் நடத்தி வந்த கடையை யார் நடத்துவா?
அதை போய் முதல்ல கவனிங்க என்று அந்த பெரியவர் சொல்கிறார். அன்புக்குரியவர்களே, எல்லாருக்கும் ஒரு நியாயம்தான். பெற்றோர்கள் அல்லது பெரியவர்கள் தாங்கள் நடத்தி வந்த வியாபாரத்தையோ அல்லது தங்கள் தொழிலை தன்னுடைய பிள்ளைகள் எடுத்து செய்ய வேண்டும் என்று நாம் இயற்கையாக நாம் எண்ணுவோம். அதுபோல தான் ஆண்டவர் இயேசு தன்னுடைய வாழ்ந்த காலத்தில் சொன்ன போதனைகள், வாழ்ந்து காட்டிய வாழ்க்கை முறைகள், இறையாட்சியினுடைய தன்மைகளை சீடர்கள் செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். அதான் நியாயம். ஆகையால இயேசு விட்டு சென்ற பணிகளை தொடர்ந்து ஆற்றதான் ஆண்டவருடைய விண்ணேற்பு பெருவிழா நம்மை அழைக்கிறது. ஆக அன்புக்குரிய, டு கண்டினியூ த மிஷன் ஆஃப் ஜீசஸ் ஆர் டு எக்ஸ்டெண்ட் த மிஷன் மினிஸ்ட்ரி ஆஃப் ஜீசஸ் இன் ஆர் ரைட் டைம். இப்பொழுது இருக்கக்கூடிய காலச்சூழலில் இயேசுவின் பணிகளை நாம் செய்ய ஆண்டவருடைய விண்ணேற்பு பெருவிழா நம்மை அழைக்கிறது. அது அன்புக்குரியவர்கள், ஆண்டவருடைய இயேசுடைய பணிகளை நாம் எப்படி செய்யலாம் என்பதுதான் அடுத்த சிந்தனை இல்லையா? ஆகையால பாருங்க, நம்முடைய ஆண்டவருடைய பணிகளை நாம் தனியாக செய்ய போவது கிடையாது. ஆண்டவர் கொடுத்த மிகப்பெரிய ஒரு துருப்புச்சீட்டு தான் தூய ஆவியானவர். தூய ஆவியுடைய வல்லமையை நாம் பெற்று, அதனால தான் ஆவியானவரை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் என்று சொல்லி தூய ஆவியானவர். ஹென்றி நூவன் என்கின்ற ஒரு இறையினார் ரொம்ப அழகாக சொல்லுவார், இயேசுனுடைய பணியை அப்படியே நாம் செய்ய முடியாது. ஆனால் இயேசு ஆண்டவரை வழிநடத்திய ஆவியானவரை, அதே தூய ஆவியை நாம் பெற்று நாம் வாழ்கின்ற இந்த காலத்தின் சூழலில் நாம் கூட இயேசுவின் பணியை செய்ய முடியும். ஆக இந்த sign of the times, according to the sign of the times with the Holy Spirit, let's also work and participate in the ministry of Christ என்று சொல்வார்கள். ஆக இயேசு விட்டு சென்ற பணியை தூய ஆவியானவரை நாம் பெற்று நம்முடைய குடும்ப வாழ்க்கை, நம்முடைய திருமண வாழ்க்கை, நம்முடைய சமூக வாழ்க்கையில் பணி செய்வது. அதனால ஆண்டவர் சொல்கிறார், ஆக இயேசுனுடைய கரங்களாக, இயேசுடைய கரங்களாக நம் கரங்கள் மாற, நம் கரங்கள் இயேசுடைய கரங்களாக, நம் கால்கள் இயேசுடைய கால்களாக, நம்முடைய கண்கள் இயேசுடைய கண்களாக, நம்முடைய இதயம் இயேசுடைய இதயமாக. ஆக அன்புக்குரியவர்களை, நீங்களும் நானும் இயேசுவின் பணியை, அது திருமண வாழ்வாக இருக்கலாம், குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம், துறவர வாழ்வாக இருக்கலாம். Let's understand the today's feast. Why the today's feast is celebrating the church? Because you and me to be the extant minister of Jesus in the participation of the mission of Christ. இயேசுனுடைய பணிகளை நீங்களும் நானும் செய்யதான் கடவுள் நம்மை அழைக்கிறார். அன்புக்குரியவர்களே, ஆண்டவருடைய பணிகளை பற்றி ரொம்ப அழகாக குடும்பங்களின் திருத்தந்தை என்று சொல்லப்படக்கூடிய திருத்தந்தை 2ஆம் அருட்சென்னப்பர் சொல்வார். Today we are living in the life of culture of life and culture of death என்கிறார். அதாவது வாழ்வின் கலாச்சாரத்திலும் சாவின் கலாச்சாரத்தில் நாம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். மனிதர்களாக நாம், கிறிஸ்துவர்களாக நாம் திருமண குடும்ப வாழ்வில், துறவர வாழ்வில் இணைந்திருக்கின்ற நாம் இயேசு விட்டு சென்ற பணிகளாக வாழ்வின் கலாச்சாரத்தை கடைபிடிக்கின்ற மனிதர்களாக நாம் வாழ்வது. Then what is the meaning of culture of life? வாழ்வின் கலாச்சாரம் என்றால் என்ன? இறை அரசின் மதிப்பீடுகள் தான் வாழ்வின் கலாச்சாரம். இறை அரசின் மதிப்பீடுகள் என்ன? நீதிதான் இறை அரசின் மதிப்புகள். ஜஸ்டிஸ், அன்பு அல்லது இரக்கம், மன்னிப்பு அல்லது இது போன்ற கருணை, கரிசனை, இது போன்ற பண்புகள் வாழ்வின் கலாச்சாரங்கள். இன்றைக்கு மிக மிக மலிவாக வாழ்வின் கலாச்சாரம் இழந்து கொண்டே இருக்கிறது. அதற்கு மாறாக என்ன? ஆப்போசிட் என்ன? சாவின் கலாச்சாரம், கல்ச்சர் ஆஃப் டெத் என்று சொல்கிறார். 2ஆம் அருட்சென்னப்பர் சொல்கிறார், சாவின் கலாச்சாரம். சாவின் கலாச்சாரம் என்ன? ஒருவேளை பொய்யாக இருக்கலாம், அல்லது போலித்தனமான வாழ்க்கையாக இருக்கலாம், அல்லது தவறான வாழ்க்கை முறைகளாக இருக்கலாம், தவறான உறவு முறைகளோடு வாழ்வதாக இருக்கலாம், ஓரின சேர்க்கையாக இருக்கலாம், அல்லது பல வகையான தவறான உறவு முறைகளாக. இதெல்லாம் கல்ச்சர் ஆஃப் டெத் என்கிறார் நம்முடைய திருத்தந்தை 2ஆம் அருட்சென்னப்பர். ஆக அன்புக்குரியவர்களே, சிவிலைசேஷன் ஆஃப் லைஃப் என்கிறார். ஆக அன்பின் பண்பாட்டை நாம் பெற்று, ஆக இன்றைக்கு ஒரு மனிதன், ஒரு குடும்பம், ஒரு கிறிஸ்தவ வாழ்வு என்பது வாழ்வின் கலாச்சாரத்தை நாம் கொடுக்கின்ற பொழுது இயேசுவின் விண்ணேற்பு பணிகளை நாம் தொடர்ந்து செய்கின்றோம். ஆக இன்றைக்கு நீங்களும் நானும் வாழ்வின் கலாச்சாரத்தை பெற்ற மனிதர்களாக இன்றைய தொழில்நுட்ப வளர்ச்சியில் நாம் வாழ்கின்றோமா? நம்மால் வாழ்வை பிறருக்கு கொடுக்க முடிகிறதா? அது அன்பா இருக்கலாம், பாசமா இருக்கலாம், இரக்கமாக இருக்கலாம், கருணையாக இருக்கலாம், அக்கறையாக இருக்கலாம், எதுவாக இருக்கலாம். சாக்ரட்டிஸ் ஒரு கேள்வியானது கேட்கப்பட்டது, மாட்டுக்கும் மனிதனுக்கும் என்ன வித்தியாசம்?
மாட்டுக்கும் மனிதனுக்கும் என்ன வித்தியாசம்? சாக்ரட்டிஸ் அழகாக பதில் சொல்லுகிறார். ஒரு மாடு இன்னொரு மாட்டை பற்றி அக்கறை கொள்ளாது. ஆனால் ஒரு மனிதன் அப்படிப்பட்டவன் அல்ல. ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை பற்றி அக்கறை கொள்வான். ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை பற்றி அக்கறை கொண்டால்தான் அவன் மனிதன். ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை பற்றி அக்கறை கொள்ளவில்லை என்றால் அவன் கொழுத்த தின்ற பன்றிக்கு சமம் என்கிறார் சாக்ரட்டிஸ். ஆக அன்புக்குரியவர்களே, நம்ம எல்லோரும் வாழ்கின்ற காலத்தில் அக்கறையோடு ஆர்வத்தோடு வாழ்வின் பண்பாட்டை அன்பின் நாகரிகத்தை கொடுக்கக்கூடிய மனிதர்களாக அன்பின் பணியாளர்களாக இருக்கதான் ஆண்டவருடைய விண்ணேற்பு பெருவிழா நம்மை அழைக்கிறது. அதில் தூய ஆவியானவர் நமக்கு துணையாக இருக்கிறார். நம்முடைய கஷ்டங்கள், நஷ்டங்கள், போராட்டங்கள், வேதனைகள், துன்பங்கள், துயரங்கள், வருத்தங்கள், நாம் வாழ்க்கக்கூடிய வாழ்க்கையின் போராட்டங்கள், இவற்றின் மத்தியில் நாம் தனியாக இருப்பதில்லை. அதனால தான் ஆண்டவர் அழகாக சொல்லுகிறார். ஆக தூய ஆவியை நீங்கள் பெற்றுக்கொண்டு உலகம் முழுவதும் சென்று சாட்சியாக வாழுங்கள். இதோ உலகம் முடியும் வரை என்னால் உங்களோடு நான் இருப்பேன் என்கிறார். ஆக இரண்டு விதமான அற்புதமான வாக்கியங்கள். ஒன்று, நம்முடைய வாழ்க்கையின் துணையும் பலமும் சக்தியும் கிறிஸ்துவ வாழ்வில் தூய ஆவியானவர் துணையாக இருக்கிறார். பிறகு கடவுள் நம்மோடு இருக்கிறார். ஆக கடவுள் நம்மோடு இருக்கக்கூடிய அந்த கடவுளை நாம் அனுபவித்து வாழ்வின் பண்பாட்டை, வாழ்வின் கலாச்சாரத்தை, வாழ்வின் இலக்கை அல்லது இறையாற்றின் தன்மைகளை கொடுக்கக்கூடிய மனிதர்களாய் மக்களாக வாழதான் ஒரு அழகான அழைப்பு. அதில் சாட்சியாக வாழுங்கள். பி விட்னஸ் டு கிரைஸ்ட். அல்லையா, நீங்களும் நானும் வாழ்வது எதற்காக? ஏன் கத்தோலிக்க கிறிஸ்துவ வாழ்வு? இயேசுவின் சாட்சியாக நீங்களும் நானும் வாழ அழைக்கப்படுகிறோம். இன்றைய நாளுக்கு இயேசுவின் விண்ணேற்பு விழாவுக்கு யார் சாட்சிகள்? நீங்கள் தான் சாட்சிகள். நான் தான் சாட்சி. என்னுடைய வாழ்க்கை சாட்சி, உங்கள் வாழ்க்கை சாட்சி. புனித பிரான்சிஸ் அசிசியா ரொம்ப அழகாக சொல்வார், preach preach if it is necessary use words என்கிறார். அதாவது பேசுங்கள், போதியுங்கள், தேவைப்பட்டால் வார்த்தையை பயன்படுத்துங்கள். அப்படி என்றால் என்ன? உங்கள் வாழ்வால் வாழ்ந்து காட்டுங்கள், வார்த்தையால் அல்ல. ஆக அன்புக்குரியவர்களே, நாம் ஒவ்வொருவரும் இயேசுவின் சீடர்கள் என்றால், இயேசுவின் குடும்பம் என்றால் வாழ்க்கையால் வாழ்ந்து காட்டுவது. கணவன் மனைவியிடம் வாழ்ந்து காட்டுவது, மனைவி கணவனிடம் வாழ்ந்து காட்டுவது, பெற்றோர் பிள்ளைகளிடம் வாழ்ந்து காட்டுவது, பிள்ளைகள் பெற்றோர். நம் குடும்பம் இயேசுவின் சாட்சிய குடும்பமாக வாழ்வது, அது ஒரு மிகப்பெரிய சவால். இன்னைக்கு சொன்ன மாதிரியா சாவின் கலாச்சாரங்கள் நிறைய கிடக்கிறது. பொய்யான வாழ்க்கை, போலித்தனமான வாழ்க்கை, அல்லது பித்தலாட்டம் நிறைந்த வாழ்க்கை, நேர்மைக்கு புறம்பான வாழ்க்கை. இதன் மத்தியில் நாம் வாழ்வின் கலாச்சாரத்தை பெற்று வாழக்கூடிய மனிதர்களாக வாழ்வது மிகப்பெரிய சவால் தான். அதில் நாம் விண்ணை நோக்கிய மனிதர்களாக இன்னைக்கு பாருங்க, ஆண்டவருடைய விண்ணேற்பு பெருவிழா. நம்முடைய ஆண்டவர் மண்ணுலகில் வாழ்ந்தாலும் விண்ணை நோக்கி தான் அவருடைய எண்ணங்களும் ஏக்கங்களும். நீங்களும் நானும் அதுதான். ஆக நாம் எல்லோரும் இந்த பூவுலகில் நாம் வாழ்ந்தாலும் விண்ணை நோக்கிய மனிதர்களாக நாம் வாழ்ந்து, ஆக we are all pilgrim people. இதான் பவுலடியார் சொல்லுகிறார், விண்ணை நோக்கிய மனிதர்கள். நாம் இருப்பது, இயங்குவது 80 ஆண்டோ 90 ஆண்டோ, ஆக மொத்தத்தில் விண்ணை நோக்கிய மனிதர்களாக. பிலிப்பியர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் இறை வார்த்தை 8 ரொம்ப அழகாக சொல்லப்படும். நம்முடைய வாழ்க்கையில் உண்மையானவை எவையோ, கண்ணியமானவை எவையோ, போற்றத்தக்கவை எவையோ, விரும்பத்தக்கவை எவையோ, நேர்மையானவை எவையோ, பாராட்டுவதற்குரிய எவையோ, போற்றுவதற்குரிய அவற்றையே மனதில் இருத்தி வாழுங்கள் என்கிறார். ஆக சவால் நிறைந்த நம்முடைய கிறிஸ்துவ தினசரி குடும்ப வாழ்க்கையில் ஆண்டவருடைய விண்ணேற்பு பெருவிழா அவர் விட்டு சென்ற பணிகளை நம்முடைய திருமண குடும்ப துறவற வாழ்வில் நாம் செய்ய நம் கரங்கள், நம் கால்கள், நம் கண்கள், நம் இதயங்கள் இயேசுவின் பணிகளாக மாறட்டும். தினசரி அன்பின் பண்பாட்டை, வாழ்வின் கலாச்சாரத்தை, அன்பின் நாகரிகத்தை கொடுக்கின்ற மனிதர்களாக வாழ்வோம். நீங்களும் நானும் தான் இயேசுவின் உயிர்ப்புக்கு சாட்சிகள் என்று விண்ணை நோக்கிய மனிதர்களாக நம் வாழ்க்கையை தொடர்வோம். கடவுள் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். விசுவாச பிரமாணம். நம்புகிறேன் தூய ஆவியின் வல்லமையால்
ஒவ்வொருவரும் தனித்து விடப்படக்கூடிய மனிதர்கள் அல்ல. மாறாக தூய ஆவியானவர் துணையும் கடவுளுடைய உடனிருப்பும் நம்மோடு இயேசு விட்டு சென்ற பணிகளை, அன்பின் பணிகளை, வாழ்வின் பணிகளை, வாழ்வின் கலாச்சாரத்தை கொடுக்கக்கூடிய மனிதர்களாய் மக்களாக வாழ ஆண்டவருடைய விண்ணேற்பு பெருவிழா நாளில் நாம் செபிப்போம். பொது கருத்துக்களோடு நம்முடைய தனிப்பட்ட வேண்டுதல்களையும் இயேசு ஆண்டவரத்தில் ஒப்பு கொடுத்து வேண்டுவோம். உங்கள் பதில்: ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். விண்ணக வாழ்வை எங்களுக்கு கொடுக்க விரும்பும் எம் இறைவா, எம் திரு அவையை வழிநடத்தும் எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவிகள் அனைவரும் தூய ஆவியின் துணையோடு செய்யும் பணிகளில் விசுவாசத்தை விதைத்து இறையாட்சியை உருவாக்கவும், அதனால் வருகின்ற சவால்களை தூய ஆவியின் வல்லமையால் எதிர்கொள்ள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்பிக்கை நாயகனே எம் இறைவா, எம் நாட்டு தலைவர்கள் மக்களின் தேவைகளை அறிந்து அதை உள்வாங்கி காலத்திற்கேற்ப நிறைவேற்றி தேவையான உரிமைகளையும் கடமைகளையும் நிறைவாய் செய்திடும் மனப்பான்மையை அவர்களுக்கு கொடுத்து வழிநடத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இயேசுவின் விண்ணகத்தை குறித்து தியானிக்கும் இந்நாளில் இயேசு இவ்வுலகிற்கு வந்த நோக்கத்தையும் நாங்கள் அறிந்து வறியவர்களுக்கு வாழ்வு கொடுக்கவும், ஏழைகளை ஆதரிக்கவும், நோயாளிகளுக்கு பாதுகாப்பு கொடுக்கவும், முதியோர்களை பராமரிக்கவும், தேவையில் உள்ளோருக்கு நம்மிடம் உள்ளதை கொடுத்து உதவும் வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நாம் அனைவரும் வாழ்வு பெறும் பொருட்டு தம் உயிரையே தந்த எம் இறைவா, உம் பலிபீடம் சூழ்ந்துள்ள நாங்கள் அனைவரும் திருமுழுக்கின் வழியாய் யாம் பெற்ற விசுவாசத்தை மற்றவருக்கும் கற்றுத்தரும் வகையில் எங்கள் வாழ்வை அன்பால் அமைத்து குடும்பங்களில் வருகின்ற பிரச்சனைகளை சரி செய்து கிறிஸ்துவை பறைசாற்றும் மக்களாய் வாழ அருள் புரிய இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஞானத்தின் ஊற்றே எம் இறைவா, இப்புதிய கல்வியாண்டில் அடியெடுத்து வைக்கும் பிள்ளைகளையும் இளைஞர்களையும் உம் கையில் ஒப்படைக்கிறோம். அவர்களுக்கு தூய ஆவியின் கொடையாகிய ஞானத்தையும் தெய்வ பயத்தையும் கொடுத்து அவர்களை பாதுகாத்து வழிநடத்த இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இந்த பொது கருத்துக்களோடு நம்முடைய தனிப்பட்ட வேண்டுதல்களை இயேசு ஆண்டவர் பாதத்தில் கொண்டு வருவோம். நாம் மீண்டுமாக இந்த ஆலயத்திற்கு வருகின்ற பொழுதாலும் ஒரு மகிழ்ச்சி தான், ஒரு மன நிறைவு தான். எவ்வளவுதான் மனங்கள் சோர்வாக இருந்தாலும், ஆனால் நறுமணம் போல ஆண்டவருடைய அருள் ஆசை கடவுள் நமக்கு வழங்கி கொண்டே இருக்கிறார். அதில் இயேசு ஆண்டவருடைய விண்ணேற்பு பெருவிழா நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் திருவிழா. அவர் விட்டு சென்ற பணிகளை ஆற்றதான் நீங்களும் நானும் இந்த உலகில் படைக்கப்பட்டு பராமரிக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டு அதில் திருமண குடும்ப துறவர வாழ்வெல்லாம் கடவுள் நமக்கு கொடுத்து இயேசுவின் கரங்களாக நமது கரங்களும், இயேசுவின் கால்களாக நமது கால்களும், இயேசுவின் கண்களாக நமது கண்களும், இயேசுவின் இதயங்களாக நம்முடைய இதயங்களெல்லாம் உருமாறிட இயேசு விட்டு சென்ற அன்பின் பணிகள், வாழ்வின் கலாச்சார அன்பின் நாகரீக பணிகளை நாம் செய்ய ஆண்டவா இங்கு குழுமிருக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதித்தலும். புலர்ந்திருக்கக்கூடிய இந்த புதிய மாதத்தை ஆசீர்வதித்து இந்த புதிய மாதம் முழுவதும் நமக்கு உகந்த வாழ்வையெல்லாம் நாங்கள் வாழ்ந்திட தேவையான அருள் ஆசி உடல்நலமும் உள்ள நலமும் கொடுத்தலும். மன நிறைவோடு நீர் இருக்கின்றே தூயாவின் துணை கொண்டு எங்கள் வாழ்வெல்லாம் அடுத்து 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 என்று நகர்த்தி செல்ல மன நிறைவும் அருளும் ஆசீர்வாதம் தந்தருள வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமென். காணிக்கைப்பாடு. காணிக்கை
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, புதிய மாதம், புதிய நாள், புதிய ஆசை, புதிய நம்பிக்கை, புதிய ஆற்றல், புதிய எதிர்நோக்கு, புதிய அருள் ஆசிரியெல்லாம் வழங்கக்கூடிய ஆண்டவர் இயேசுவின் விண்ணேற்பு பெருவிழா நாளில் கையளிக்கக்கூடிய புனிதமான இந்த திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து வலியை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்ல இறைவா, உமது திருமகனின் வணக்கத்துக்குரிய விண்ணேற்றத்தை முன்னிட்டு நாங்கள் தாழ்மையுடன் இக்காணிக்கைகளையும் திருமுன் கொண்டு வருகின்றோம். இவ்வாறு இந்த புனிதமிக்க பரிமாற்றத்தினால் நாங்களும் விண்ணகத்துக்கு உரியவற்றை நாட அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்களும் மக்கள் நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் ஆண்டவராகிய இயேசு மாட்சியின் மன்னர் பாவத்தின் மீதும் சாவின் மீது வெற்றி கொண்டார். வானகன் தூதர் வியப்புரை இந்த வானங்களின் உச்சிக்கு ஏறி சென்றார். கடவுளையும் மனிதரையும் இணைப்பவரும் உலகுக்கு தீர்ப்பிடகருமான ஆற்றல் மிக்க அணிகளின் ஆண்டவரும் அவர். இவ்வாறு அவர் சென்றது எங்கள் தாழ்நிலையிலிருந்து விலகிச் செல்வதற்கு, மாறாக எங்கள் தலைவரும் முதல்வரும் ஆகிய அவர் முன் சென்ற அவ்விடத்திற்கு அவர் தம் உறுப்பினர்களாக நாங்களும் அவரை பின்தொடரும் என நம்பிக்கை கொள்வதற்காக. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாதர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறு ஆற்றல் மிக்கரும் அதிகாரம் கொண்ட தூர்மது முகச்சே புகழ்ந்து ஒரே குரலாய் பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கெல்லாம் முற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழுதை காணிக்கைகள் எல்லாம் தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு மாறுவனவாக அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றியை செலுத்தி அதை பெற்று தமது சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தமது சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது:
அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை மக்கு ஒப்பு கொடுக்கணும் திருமணென்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குகளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கு பரவிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். திரு தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக வழியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயின புனித மரியா, அப்படி கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் இறைவாழ்வில் பங்குகளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தெழுத்தும் அருமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவர்கள் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றைப்பள் எல்லா புகழும் மாட்சியும் என்னென்னும் அங்கு உரியதே. ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள், சாட்சியாக வாழுங்கள். விண்ணை நோக்கிய பயணமாக நம்முடைய வாழ்வின் பயணம் அமையட்டும். ஆண்டவருடைய விண்ணேற்பு பெருவிழா இயேசு விட்டு சென்ற பணிகளை, அன்பின் பணிகளை தொடர்ந்து நாம் செய்ய அவருடைய கரங்களாய், கால்களாய், கண்களாய், இதயங்களாய் நம்முடைய வாழ்வெல்லாம் மாறிட ஆண்டவருடைய அருளையும் ஆசீர்வாதம் கேட்போம், செபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அன்பான ஆண்டவரை, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமைப்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன். நம்முடைய திருத்தூதர்களுக்கெல்லாம் நுழைந்தேன். எங்களது குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்கள் எல்லாம் ஆண்டவரை நீர் பாராமல் உடைய திரு அவையின் நம்பிக்கை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தள்ள திருவளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி என்னாலும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் திருவுடலும் மேல் திரு ரத்தம் இரக்கமாயிரும். ஒன்றாய் உலகின் நமக்கு பாவங்களை முடிவில்லா போக்கும் இறைவனின் வாழ்வளிப்பதாக. செம்மறியே, கொள்ளும் எங்கள் திருவுடல் மேல் திரு இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆண்டவருடைய விண்ணேற்பு பெருவிழா விட்டு சென்ற பணிகளை தொடர்ந்து நாம் ஆற்ற கிறிஸ்துவ தொடர் ஓட்டமாக நம்முடைய வாழ்வு அமைய இறைவனுடைய அருள் வேண்டி ஆண்டவருடைய சாட்சிகளாக நாம் வாழ்ந்து காட்ட நம்ம எல்லோரும் விண்ணை நோக்கிய பயனாளிகள், விண்ணை நோக்கிய மனிதர்கள் என்று நம்முடைய வாழ்வெல்லாம் ஆண்டவனுக்கு உகந்த வாழ்வாக நம்முடைய வாழ்வு அமைந்துட நம்முடைய வாழ்வில் இறைவன் பலமும் சக்தியும் ஆற்றலுமாக தேடி வரக்கூடிய தெய்வத்தின் திரு விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திரு ரத்தம் நம்மை காத்து முடிவில்லா வாழ்வளிப்பதாக. ஆமென்.
தீர்க்கவே என்னை தூய்மையும் கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிடும் அருள் நீரை இயேசுவே என்னை கேட்டிடும் ஆரிய காயங்களுள் என்னை வைத்திடும் பிரிந்திட வண்ணமாய் என்னை கட்டிடும் ஒரு சத்ருவிடம் நின்றே காத்திடும் மரண வேளையினில் என்னை தூக்கிடும் பாரவதியில் நிலம் உம்மை வாழ்த்தவே வருகவின் அன்போடு என்னை ஏறிடும் வருகவின் அன்போடு என்னை ஏறிடும். யூபிலி ஜெபம். விண்ணக தந்தையே, உம் திருமகன் இயேசுவின் வழியாக நாங்கள் பெற்றுக்கொண்ட நம்பிக்கையும் தூய ஆவியார் எங்கள் இதயங்களில் அனுதினமும் பொழியச் செய்கின்ற பிறர் அன்பும் உமது அரசின் வருகைக்கான எதிர்நோக்கில் எம்மை பயணிக்கச் செய்வதாக. படைப்பனைத்தோடும் இணைந்து புதிய விண்ணகம் புதிய மண்ணகம் நோக்கிய எம் பயணத்தில் நற்செய்தியின் விதைகளை நாளும் வளர்த்தெடுக்கும் நல்லோராய் எம்மை மாற்றுவீராக. மீட்பின் யூபிலி கொண்டாட்டத்தின் அருளும் ஆசீரும் விண்ணக செல்வங்களின் மீதான உண்மையான நாட்டத்தை எம்மில் தூண்டி எழுப்புவனவாக. எம் பங்கின் பாதுகாவலியான புனித பாத்திமா அன்னையின் பரிந்துரையால் மீட்பர் இயேசுவிடமிருந்து வருகின்ற மகிழ்ச்சியையும் அமைதியையும் படைப்பணத்திற்கும் பகிர்ந்து கொடுக்கக்கூடிய திருத்தூதர்களாக இந்த யூபிலி ஆண்டில் எம்மை மாற்றுவீராக. எல்லா மாட்சியும் புகழும் ஆராதனையும் உமக்கே உரித்தாகுக. ஆமீன். திருமறைக்கை. தெய்வ திருஅருளால் மதுரை உயர்மறை மாவட்டம் திருநகர் பங்கை சார்ந்த தந்தை மரியே ஜோசப், தாய் சாந்தி இவர்களின் மகன் பால் ஸ்டீபன் அவர்களுக்கும், சென்னை மயிலை உயர்மறை மாவட்டம் நமது பங்கு புனித சில்வஸ்டர் அன்பியத்தை சார்ந்த தந்தை சேவியர் கனகராஜ், தாய் ஷீபா சேவியர் இவர்களின் மகள் ஃபியூலா ஹானி மேரி அவர்களுக்கும் திருமணம் நடைபெறுகிறது. இது 2ஆம் 3ஆம் ஓலைகள். தெய்வ திரு அருளால் சென்னை மயிலை உயர்மறை மாவட்டம் மணலி புதுநகர் குழந்தை இயேசு பங்கை சார்ந்த தந்தை விஜயகுமார், தாய் தீபா இவர்களின் மகன் ஆகாஷ் அவர்களுக்கும், சென்னை மயிலை உயர்மறை மாவட்டம் நமது பங்கை சார்ந்த தந்தை ராஜன், தாய் பேசி அம்மாள் இவர்களின் மகள் பார்க்கவி அவர்களுக்கும் திருமணம் நடைபெறுகிறது. இது 3ஆம் ஓலை. தெய்வ திரு அருளால் சென்னை மயிலை உயர்மறை மாவட்டம் நமது பங்கு புனித பெஞ்சமின் அன்பியத்தை சார்ந்த தந்தை பிரான்சிஸ் அமலதாஸ், தாய் இல்டா ரோசலின் இவர்களின் மகன் ஆண்ட்ரூஸ் அவர்களுக்கும், சென்னை மயிலை உயர்மறை மாவட்டம் போரூர் புனித சூசியப்பர் பங்கை சார்ந்த தந்தை மரிய ராஜரத்தினம், தாய் ரெஜினா மேரி இவர்களின் மகள் சுமிதா மேரி அவர்களுக்கும் திருமணம் நடைபெறுகிறது. இது 3ஆம் ஓலை. தெய்வ திரு அருளால் நமது பங்கு புனித அகஸ்டின் அன்பியத்தை சார்ந்த தந்தை சவுந்தரராஜன், தாய் எஸ்தேர் ஏஞ்சல் இவர்களின் மகன் சந்தோஷ்குமார் அவர்களுக்கும், சென்னை மயிலை உயர்மறை மாவட்டம் நமது பங்கு புனித அகஸ்டின் அன்பியத்தை சார்ந்த தந்தை வெங்கடேசன், தாய் மீனாட்சி இவர்களின் மகள் உதயவாணி அவர்களுக்கும் திருமணம் நடைபெறுகிறது. இது 2ஆம் 3ஆம் ஓலைகள். இத்திருமணங்களில் ஏதேனும் விக்கணங்கள் இருந்தால் பங்கு தந்தையிடம் தெரிவிக்கவும். அன்புக்குரியவங்களே, மீண்டும் ஒரு முறை உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவருடைய விண்ணேற்பு பெருவிழாவுடைய வாழ்த்துக்கள். கரவொலி எழுப்பி வருவருவ உற்சாகத்தோடு இந்த நாளை நாம் தொடங்குவோம். ஆண்டவருடைய விண்ணேற்பு பெருவிழாவுடைய ஆசீர்வாதம்
அதே போல் புதிய மாதம் இல்லையா, இட்ஸ் நியூ டே நாம் சொல்லிக்கொண்டே இருக்கின்றோம். புதிய மாதம் ஒரு புதிய ஆசீர்வாதம், புதிய நம்பிக்கையோடு நாம் வாழ்க்கையை நாம் தொடங்குவோம். எழுந்திருக்கின்ற பொழுது கடவுள் நிச்சயம் பார்த்து கொள்வார். அவர் மேல் நம்பிக்கை வைத்து இந்த நாளை நான் தொடங்குகின்றேன். எவ்வளவுதான் சவால்கள் என் முன்பாக இருந்தாலும் என் ஆண்டவர் என்னோடு இருக்கின்றபோது நான் எதற்கு நான் அஞ்ச வேண்டும் என்ற நம்பிக்கையோடு புதிய மாதத்தை நாம் தொடருவோம் என்ற நம்பிக்கையில் இந்த புதிய மாதத்தை தொடருங்கள் என்று உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். சில அறிவிப்புகள், ஞாயிறு அறிவிப்புகள். இன்றைய பாஸ்கா காலம் 7ஆம் ஞாயிறு, இந்த ஆண்டவருடைய விண்ணேற்பு பெருவிழா. இன்றைய நாளுடைய சிறப்பித்த அன்பியங்கள் 7:30 மணி திருப்பலி. இன்றைக்கு புனித அன்னமால் அன்பியம் சிறப்பித்தீர்கள். மிகுந்த மகிழ்ச்சி. நல்ல ஒரு தயாரிப்பு, நல்ல அற்புதமாக எல்லோரும் வருகை தந்து நல்ல ஒரு நம்ம எல்லாம் தயாரித்து இந்த திருப்பலிக்கு உதவி செய்த அன்னமால் அன்பியத்தை சார்ந்த பொறுப்பாளர்கள், குடும்பங்கள் எல்லோருக்கும் ஒரு கரவொலி எழுப்பி ஒரு வாழ்த்துக்களை நாம் சொல்லுவோம். ஸோ காட் பிளஸ் யூ. அவங்கள தவிர நம்ம எல்லாரும் கை தட்டுறோம், நீங்களும் சேர்ந்து தட்டலாம். ஆகையில் அவங்களுக்கும் ஒரு வாழ்த்துக்கள். மிகுந்த மகிழ்ச்சி. உங்களுடைய சேவைக்கு பாராட்டுக்கள். அதைத் தொடர்ந்து வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை நமக்கு சிறப்பிக்க வேண்டியவர்கள் காலை 7:30 மணி திருப்பலி புனித தோமையார் அன்பியத்தை சார்ந்த அன்பிய குடும்பங்கள் சிறப்பிக்க எப்பொழுதும் வாரத்திற்கு ஒரு முறை அல்லது வருடத்திற்கு ஒரு முறை தான் அந்த வாய்ப்பே கிடைக்கிறது. ஆக அந்த அன்பிய பொறுப்பாளர்கள் நீங்கள் குறிப்பாக நினைவில் வைத்து அன்பியங்களை தயாரித்து சிறப்பாக நீங்கள் அந்த நாளை கொண்டாடுங்கள் என்று உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். இந்த வாரத்தினுடைய புனிதர்கள் நாளைக்கு திங்கட்கிழமை புனிதர்கள் மார்சலினஸ் பீட்டர் மறைசாட்சி, செவ்வாய்க்கிழமை புனிதர்கள் சார்ல்ஸ் லுவாங்காம் தோழர்கள், மேலும் வியாழக்கிழமை புனித போனிபாஸ் ஆயர் மறைசாட்சியுடைய நினைவு, புனித வருகின்ற வெள்ளிக்கிழமை புனித நார்பெட் ஆயருடைய நினைவு. கடந்த வார ஞாயிறு காணிக்கை 18ஆம் தேதி 66,590 ரூபாய், 25ஆம் தேதி ஞாயிறு காணிக்கை 63,420 ரூபாய். சிறப்பு அறிவிப்பாக அன்புக்குள்ளே இன்றைக்கு 11 மணி திருப்பலி நம்முடைய பிள்ளைகளுக்காக ஒப்பு கொடுக்கின்ற புதிய கல்வி ஆண்டு நாளைக்கு தொடங்குகிறது. நியூ அகாடமிக் இயர் பிகின்ஸ் வித் ஹோப் இல்லையா, நம்பிக்கையோடு நாளைக்கு தொடங்குகின்றோம். அகில கல்வி ஆண்டு. கல்வி என்பது மிக மிக இந்த பவர்ஃபுல் வெப்பன். இட் இஸ் நத்திங் பட் எஜுகேஷன் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே கல்விதான் ஒரு மனிதனுடைய மிகப்பெரிய ஆயுதம். அதை நாம் நாளைக்கு புதிய கல்வி ஆண்டை தொடங்கும் விதத்தில் பிள்ளைகளெல்லாம் நாம் வாழ்த்துவோம். பல பேர் லீவு அப்படின்னு நினச்சிட்டு அந்த ஞாபகத்திலே நாளைக்கு இருப்பாங்க. என்ன இவ்வளவு சீக்கிரம் முடிஞ்சு போச்சேன்னு. சில பேர்லாம் ஸ்கூலுக்கு போக மாட்டான். ஏன் போமான்னு கேட்டால் எங்கள் அப்பா சொல்லியிருக்காரு. என்னடா அவங்க அப்பா சொன்னார், போன இடத்துக்கே போனால் மரியாதை இருக்காதுன்னு. அதெல்லாம் ஸ்கூல் போகிற நாளைக்கு வச்சுக்கூடாது. சரியா, எல்லாரும் ஸ்கூலுக்கு பிள்ளைகள்லாம் அனுப்பணும். சின்ன சின்ன குழந்தைகள்லாம் அடம் பிடித்துக்கிட்டு அழந்துக்கிட்டு அவங்க போவாங்க. அதெல்லாம் பார்க்கறது அழகாக இருக்கும். இருந்தாலும் அந்த கல்வி என்பது ஒரு பொக்கிஷம், அது ஒரு புதையல். ஒரு மனிதனை மனிதனாக உருவாக்குவதான் கல்வி. இது தெரிந்துவிட்டாலே மிகப்பெரிய ஒரு உயர்வு தான் இல்லையா. கல்வி என்பது என்ன, ஒரு மனிதனை மனிதனாக பண்படுத்துவது, உருவாக்குவது. ஆகவே நாளைக்கு புதிய கல்வியாண்டை நம்முடைய பேர குழந்தைகளை ஆசீர்வதித்து பிள்ளைகளை ஆசீர்வதித்து அனுப்புங்கள். பிள்ளைங்கள்லாம் இருப்பீங்களா, பிள்ளைகள்லாம் வந்திருக்கீங்களா, சில பிள்ளைங்க வந்திருக்கீங்களா? நிறைய பேர் 11 மணி திருப்பலிக்கு எல்லோரும் வர வேண்டும். ஆக இப்பொழுது நடைபெறக்கூடிய திருப்பலி நமக்கு சிறப்பு திருப்ப அவங்களுக்கு சாக்லேட்லாம் கொடுத்து எண்ணெய் எல்லாம் வைத்து குழந்தை இயேசுவின் ஆசீர்வாதம் கொடுத்து ஒரு ஆசீர்வாதத்தோட பாசிட்டிவ் வைப், த ஸ்பிரிச்சுவல் பிளஸ்ஸிங் நீடட் இல்லையா. நம்ம என்னதான் உயர்ந்தாலும் வாழ்ந்தாலும் அந்த கடவுளுடைய அருள் தான் நம்மை கூடுதலாக வழி நடத்தும். ஆகவே பெற்றோர்கள் நீங்கள் பிள்ளைகளை 11 மணி திருப்பலியில் அனுப்பி வைக்க அன்போடு அழைக்கின்றேன். அதுபோல் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து நாம் மறைக்கல்வி வகுப்பை நாம் தொடங்க வேண்டும். யூ அண்ட் மீ ஆர் த ரெஸ்பான்சிபிள் ஃபார் த கேட்டகீசிஸ் ஆஃப் த கேட்டகிசம் என்று சொல்வார்கள். இதான் திரு அவை 2ஆம் வத்திக்கான் சங்கம் அதுதான் சொல்லுகிறது. பெற்றோர்கள் நாமும் எல்லாரும் சேர்ந்து கேட்டகீசிஸ் மறைக்கல்வி நாம் கொடுக்க வேண்டும். ஆக எல்லாருடைய பங்கும் இருக்கிறது. என்னுடைய பங்கு, உங்களுடைய பங்கு. வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை மறைக்கல்வி வகுப்பை நாம் தொடங்குகின்றோம். பிள்ளைகளை மறைக்கல்விக்கு அனுப்புங்கள். அந்த 12 ஆண்டுகள் படிக்கக்கூடிய அந்த ஃபவுண்டேஷன் விச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த அடித்தளம் தான் எதிர்கால நல்ல தலைமுறையாக கத்தோலிக்க கிறிஸ்தவ வாழ்வை வாழ்ந்து காட்ட முடியும். பிள்ளைகளை மறைக்கல்வி கல்வி வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை 7:30 மணி திருப்பலி. பிறகு அதை தொடர்ந்து அவங்களுக்கு மறைக்கல்வி வகுப்பு தொடங்கும். பங்கு தந்தை நானே சென்று அவங்களுக்கு தொடங்கி வைக்கின்றேன். ஆகவே வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை மறைக்கல்வி வகுப்பு நம்முடைய பாத்திமா பள்ளி வளாகத்தில் இருக்கும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த வாரத்தினுடைய நமக்கு நிகழ்வுகள் மாதம் பிறந்து விட்டாலே முதல் செவ்வாய்
முதல் வியாழன், முதல் வெள்ளி, முதல் சனிக்கிழமை, முதல் செவ்வாய் அந்தோனியார் ஆலயத்தில் அங்கு திருப்பலியும், முதல் வியாழன் குழந்தை இயேசுடைய நாள் சாயங்காலம் குழந்தைகளுக்கான சிறப்பு திருப்பலி, முதல் வெள்ளிக்கிழமை குடும்பங்கள், பிறகு ஆத்துமா சுத்திகரிப்பு நாள். ஆகவே திருதி ஆண்டுடைய பக்தியில் வளர சாயங்காலம் வெள்ளிக்கிழமை திருப்பலி, நற்கருணை ஆராதனை ஆசிரியர் எல்லோரும் பங்கெடுங்கள். அதோடு இணைந்து மாதத்தின் முதல் சனிக்கிழமை லூர்து தாயினுடைய பாதுகாவலில் நம்ம ஒப்பு கொடுத்து திருப்பலியும் தேர் பவனியும் இருக்கும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அதேபோல் இன்றைய நாளிலிருந்து நாம் அந்தோனியார் சிற்றாலயத்தினுடைய திருவிழா தொடங்குகின்றோம். இந்த மாதம் நாம் புனித அந்தோனியாருடைய மாதம். ஆகவே ஜூன் மாதம் என்றாலே புனித அந்தோனியார் கோடி அற்புதர், வெகுஜன மக்களின் பாதுகாவலர், பில்லி சூனியங்கள், கட்டுக்கள், மாந்திரியங்களிலிருந்து விடுதலை தரக்கூடியவர் புனித அந்தோனியார். ஆக நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இப்படி அந்தோனியார் மிகப்பெரிய பாப்புலர். ஆகவே மாதாவுக்கு பிறகு அதிகமான சிற்றாலயங்கள், கெபிகள் இருப்பது இப்படி அந்தோனியாருக்கு. இப்படி அந்தோனியார் திருவிழாவை நாம் தயார் செய்வோம். ஆகவே 13ஆம் தேதி திருவிழா, காலை சிறப்பு திருப்பலி நம்முடைய பங்கிலும் இருக்கும். சாயங்காலம் நம்முடைய சிற்றாலயத்தினுடைய திருவிழா திருப்பலி. ஆகவே 73வது ஆண்டு விழாவை இன்றைக்கு கொடியேற்றி நாம் தொடங்கி 13 நாட்கள், அதில் 8 நாட்கள் திருப்பலி, மற்ற நாட்கள் நவ பிரார்த்தனை, நவ நாட்களாக நம்முடைய சிற்றாலயத்தில் நடைபெறும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல 10, 11, 12ஆம் வகுப்பு மாணவர்கள், உங்களுடைய மதிப்பெண்கள் அதிகமான மதிப்பெண்கள் பெற்றவர்கள் தாராளமாக உங்களுடைய ஜெராக்ஸ் காப்பியை நீங்கள் பங்கு அலுவலகத்தில் கொடுங்கள். யார் அதிகமாக பெற்றிருக்கிறார்களோ அவளுக்கு சிறப்பு பரிசும் அவர்களை உற்சாகப்படுத்தி கௌரவப்படுத்தும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அதுபோல் நம்முடைய பங்கில் குடும்ப விவரங்கள் நாம் தயாரித்தோம் இல்லையா? குடும்ப விவரங்களை ஏறக்குறைய பல குடும்பங்களை சந்தித்ததாவது பல பேர் பல உதவிகளை செய்திருக்கிறார்கள். அதற்கு பொறுப்பெடுத்துக்கூட அவர்கள் பெயர் சொல்லி ஒரு முறை அவளை வாழ்த்தலாம். குறிப்பாக மொரைசன், ஜான் சுந்தர், அந்துவான், அரசு, ஆரோக்கியதேவ், ரோசி போஸ்கோ, எஃப் ஜான் போஸ்கோ, சேவியர் கனகராஜ், தமிழ் சோனியா, கவிதா மேரி, டேவிட் ஜோசப், டோமினிக் ரவிக்குமார், ஜான் போஸ்கோ மற்றும் ஏஞ்சலா, ரோசி, லாவண்யா, சுமித்ரா, மெட்டில்டா, ஐஸ்வர்யா, விக்டர் அண்ட் ஃபாத்திமா யூத் குரூப் இவர்களெல்லாம் இணைந்து குடும்பங்களை சந்தித்து நமக்கு தகவல்களை பெற்றுக் கொடுத்தார்கள். ஒரு கரவொலி எழுப்பி அவர்களுக்கு நம்முடைய நன்றிகளை பாராட்டுகளாக நாம் தெரிவிப்போம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய பங்கில் நம்முடைய மறை மாவட்டத்தில் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை குருத்துவ அருட்பொழிவு நடைபெறுகிறது. ஆகவே திரு தொண்டராக இருந்து அருட்பொழிவை பெறுவார்கள். குருத்துவ பணி என்பது இட் இஸ் நாட் அ ரெட் கார்பெட், ராதர் இட் இஸ் அ ஃபில்டு வித் அ பெட் ஆஃப் தான்ஸ் என்று சொல்வார்கள். ஏதோ குருத்துவ பணி, துறவர பணி என்பது ஒரு சிவப்பு கம்பளம் அல்ல, அது ஒரு முள் படுக்கை. அதை இயேசுவோடு நாம் இருந்தோம் என்றால் முள் படுக்கையும் மலர் படுக்கையாக மாறும். இதுதான் குருத்துவ பணியினுடைய அழகான. ஆக இயேசுவின் பணிகளை தொடர நம்முடைய பங்கிலிருந்தும் ஒருவர் குருவாக திருநிலைப்படுத்தப்படுகிறார். அதை பற்றியும் கடந்த வாரங்களில் அறிவிப்பு கொடுத்தேன். நம்மோடு சில மாதங்கள் நம்மோடு இணைந்து பணியாற்றிய திரு தொண்டர் ஜாஸ்பர் அவர்களும் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை குருத்துவ அருட்பொழிவை பெறுகிறார். கரவொலி எழுப்பி அவரை நாம் வாழ்த்துவோம், அவருக்காகவும் நாம் செபிப்போம். இயேசுவின் பணியை தொடர சவால்கள் நிறைந்த இந்த உலகில் இயேசுவை இறுக பிடித்து கொண்டு இயேசுவுக்காக என்று அவர் பணியை தொடர அவருக்காகவும் நாம் ஜெபிப்போம். அனைத்து குருக்களுக்காகவும் நாம் வேண்டுவோம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அவருக்காக நாம் வேண்டுவோம். அன்புக்குரியவர்கள், கடைசியாக பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லி நாம் நம்முடைய மக்களை நாம் கௌரவப்படுத்துவோம், வாழ்த்துவோம். ஆகிய கடந்த மே மாதம் பிறந்த நாள் கொண்டாடுபவர்கள் இருக்கீங்களா? மே மாதத்தில் பிறந்த நாள் பார்த்தீங்கன்னா சொன்ன உடனே ஒரு குழந்தை அப்படி அழகாக எழுந்து நிற்குது. வெரி குட், மிகுந்த மகிழ்ச்சி பார்ப்பதற்கு. ஆக வெரி குட் ஜென்சி அவங்களாம். ஆக மேலெல்லாம் மெர்வின், அதே போல் பிள்ளைகளும் ஆகிறீங்கள. எஸ் ஜெஸி, எல்லோருக்கும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள். கரவொலி எழுப்பி பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்வோம். ஹாப்பி பர்த்டே, காட் பிளஸ் யூ. கடவுள் கொடுத்த அற்புதமான வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுங்கள் என்று உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். எஸ், வெரி குட். அது ஒரு மகிழ்ச்சி இல்லையா? பிறந்தநாள் கொண்டாடுவது, எல்லார் முன்பாக எழுந்து நிற்பது, அதைவிட ஆண்டவன் சன்னிதானத்தில் நன்றியோடு நாம் நிற்பது மிகுந்த மகிழ்ச்சி. அடுத்ததாக திருமண நாள், பிறந்த நாள் கூட ரொம்ப சந்தோஷமாக எழுந்து நிற்பாங்க. இந்த திருமண நாள் சொன்னால் கொஞ்சம் தயக்கம்தான். சில பேருக்கு அது மயக்கம், சில பேருக்கு தயக்கம், பல பேருக்கு மயக்கம். ஏன் பாரு அதை ஞாபகப்படுத்துறீங்கன்னு. அதுபோல் தான் சில பேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீட்டில் வந்து வீடு காலி பண்ணி போயின்னு இருந்தாங்க. எழுந்துருங்க, தயவுசெய்து எழுந்துடுங்க, பரவாயில்ல எழுந்து. இந்த கல்யாணம் கொண்டாடுறவங்கள திருமணம் வீட்டு காலி பண்ணி போயிருந்தாங்க. வீட்டுக்காரர் ரொம்ப பரபரப்பாக வெட்டிங் கார்டு எடுத்து பார்த்துனே இருக்கிறார். வெட்டிங் கார்டு எடுத்து பார்த்துனுக்கிறார். அவருக்கு கல்யாணம் ஆகி 30 வருஷம் ஆகிருக்கும். பொண்டாட்டி கேட்குறேன்னாங்க, கல்யாண பத்திரிக்கை அவ்வளோ ரொம்ப பிடிக்குமான்னு. இல்லை இதில் கல்யாண டேட் இருக்குது, எக்ஸ்பைரி டேட்டு போடவே இல்லை அப்படின்னு.
அதில் இந்த எக்ஸ்பைரி டேட்டில் கல்யாணத்துக்கெலாம் இருக்குது. ஆகையால் நாம் தான் நல்லபடியாக வாழ்ந்து காட்ட வேண்டும். திருமணம் ஒரு அழகு தான், வாழ்ந்து பார்த்தால் பேரழகு. நல்லா சொல்லுவீங்க ஃபாதர் இங்கேருந்து அப்படின்றீங்களா? ஆகையால் உங்கள் வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுங்கள் என்பதுதான் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். திருமண நாள் கொண்டாடக்கூடிய அனைத்து தம்பதிகள் எல்லோருக்கும் ஒரு வாழ்த்துக்கள். கரவழி எழுப்பி நம்முடைய நன்றிகளை பாராட்டுகளாக தெரிவிப்போம். நன்றாக வாழுங்கள் என்று அன்போடு வாழ்த்துகின்றேன். காட் பிளஸ் யூ. இறைவன் தொடர்ந்து நிறைவாக ஆசீர்வதிக்கட்டும் என்று அன்போடு வாழ்த்துகின்றேன். எழுந்து நிற்போம். இறுதி ஜெபம். அதேபோல் நம்மோடு இணைந்து கொண்ட அருத்தந்தையர்கள் கப்புச்சன் அருத்தந்தையர்கள், அருத்தந்தை ஃபெலிக்ஸ் அவர் உடலில் நிறைய வலிகள் இருந்தாலும் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்பார். ஒரு குழந்தை போல அவர் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக, உடல் வலி எல்லாம் அவருக்கு ரெண்டாவது. ஆகையால் கடவுள் இருக்கிறார், அந்த மகிழ்ச்சியோடு அவர் தன்னுடைய வாழ்க்கையை தொடர்ந்து கொண்டு இருக்கிறார். தந்தை அவர்கள் பார்த்து அவர் இன்னும் மெய் சிலித்து, என்ன இவ்வளோ மக்களான்னு என்கிட்ட 42 முறை கேட்டார். அதுக்கு நான் பண்ண முடியும். ஆகையால் மக்கள் வருகிறார்கள், மிகுந்த மகிழ்ச்சி, அவருக்கு ஒரு சந்தோஷம். ஆகையால் கரவழி எழுப்பி அவருக்கு ஒரு வாழ்த்துக்களை நாம் சொல்லுவோம். அதேபோல் அருத்தந்தை சத்தியசில நாட்கள் நம்மோடு இருந்து உதவி செய்கிறார், அவருக்கும் ஒரு கரவழி எழுப்பி ஒரு வாழ்த்துக்கள். இறுதி ஜெபம். ஜெபிப்போமாக. என்றென்றும் எல்லாம் அல்ல இறைவா, இவ்வுலகில் இருக்கும் நாங்கள் விண்ணகம் அரை நிகழ்வுகளை கொண்டாட அருளுகின்ற எங்கள் இயல்புமோடு இணைக்கப்பட்டுள்ள இடத்திற்கு எமது கிறிஸ்துவ பற்றன்பு எம்மை இட்டுச் செல்ல அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். புதிய மாதத்தில் நம்ம எல்லாருக்கும் பங்கின் பாதுகாவலை தூய பாத்திமன்னை நம்ம கூட இருக்கிறார். அன்னை தான் நம்ம எல்லோருக்கும் அன்பும் அழகும் துருப்புச் சீட்டும் நம்பிக்கையும் அருளும் ஆசிரும். கரங்களை எல்லாம் உயர்த்தி அன்னையிடத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து கடவுளுக்கு நாம் நன்றி செலுத்து. கடந்த 5 மாதங்களாக இந்த வருடத்தை வழிநடத்த இறைவனுக்கு நன்றியும், புலந்திருக்கின்ற புதிய மாதம் புதிய கல்வி ஆண்டையும் நாம் தொடங்குகின்றோம். ஆகவே நம்முடைய பிள்ளைகள் பள்ளி கல்லூரிகளில் சேருபவர்கள் இந்த மாதத்தில் நமக்கு இருக்கக்கூடிய பல்வேறு விதமான முயற்சிகள் பயணங்கள் எல்லாம் அன்னையின் பாதத்தில் ஒப்பு கொடுத்து நாம் வேண்டுவோம். அன்னையை நாம் பார்ப்போம். அன்னையிடத்தில் வேண்டும், மா தாயே, ஆரோக்கியதாயே, அருள் நிறைந்த தாயே, ஆசீர்வதிக்கின்ற தாயே, பாத்திமா அன்னையை எங்களோடு பயணம் செய்கின்ற வழிதுணை தாயே, நீரே பலமும் சக்தியும் ஆற்றலும் எல்லாமுமாக இருந்து எங்களை வழி நடத்துவீராக. ஆண்டவருடைய விண்ணேற்பு பெருவிழா நாளில் இயேசு ஆண்டவர் விட்டு சென்ற பணிகள் எங்கள் திருமண குடும்ப துறவர வாழ்வில் தொடர்ந்து ஆற்ற இந்த மாதம் முழுவதும் எங்களோடு இருந்து வழி நடத்துவீராக. நாங்கள் செய்ய போகின்ற பயணங்கள், நாங்கள் தொடங்கக்கூடிய புதிய கல்வி ஆண்டு, இவற்றின் வழியாக பெறக்கூடிய அனைத்து விதமான அனுபவங்கள், நாங்கள் எடுக்க போகக்கூடிய முயற்சிகள், சந்திக்க போகின்ற சவால்கள், எங்களை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய அனைத்து விதமான காரியங்கள், பயணங்களெல்லாம் நிறைவாக ஆசீர்வதித்து மகிழ்வோட மனநிறைவோட தூயாவின் துணை கொண்டு எங்களை எல்லாம் வழிநடத்திட வேண்டும் என்று அம்மா தாயே உம்முடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம். இந்த வாரமும் இந்த நாளும் இந்த மாதமும் எங்களை நிறைவாக ஆசீர்வதித்து வழிநடத்துவீராக. ஆமென். கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. காலத்திற்கு ஏற்றவாறு கடவுளின் பணியை செய்ய சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.